வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியன் பேங்க்லேருந்து புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 31/7/2024 குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களால ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். விருப்பப்பட்டா நீங்க அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. கடைசி டைம்ல போய் அப்ளை பண்ண வேண்டாம். தமிழ்நாட்ல 277 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. ஸோ, தமிழ்நாட்டிலயும், உத்தரப்பிரதேசத்திலயும் தான் அதிக வேக்கன்சி. அதுக்கப்புறம் நீங்க சவுத் ஜோன்ல பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா, ஆந்திரா இங்கெல்லாம் ஒரு 40 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. பட் நீங்க அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்ல. தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு அதிக வேக்கன்சி இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 20, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28. இந்த வயசுக்குள்ள இருந்தா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். எந்த டிசிப்ளின்ல முடிச்சிருந்தாலும், அதாவது எந்த மேஜரா இருந்தாலுமே ஓகே தான். நீங்க டிகிரி வச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். டிகிரி நீங்க எப்போ முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 31/3/2020க்கு பின்னாடி முடிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி முடிச்சிருந்தா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு www.nhtseducation.gov.in இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க indianbank.in அந்த வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணணும். ரிசோனிங், ஆப்டிட்யூட் அண்ட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்து 25 கொஸ்டின் 25 மார்க் 15 நிமிஷத்தில் எழுதணும். ஜெனரல் இங்கிலீஷ் 25 கொஸ்டின் 25 மார்க் 15 நிமிஷத்தில் எழுதணும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் 25 கொஸ்டின் 25 மார்க் 15 நிமிஷத்தில் எழுதணும். ஜெனரல் ஃபைனான்ஸ் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 25 மார்க் 15 நிமிஷத்தில் எழுதணும். ஸோ டோட்டலா 100 கொஸ்டின் 100 மார்க் 1 மணி நேரத்துல நீங்க இத கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 500, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஃபீஸுமே இல்ல. ஃபர்ஸ்ட் நான் உங்கள ரெஜிஸ்டர் பண்ண சொன்னேன். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, www.indianbank.in இந்த வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்றது ஒண்ணுல பண்ணிருங்க. அத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம அப்ளை பண்ண முடியாது. தமிழ்நாட்ல சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், கோயம்புத்தூர்ல சென்டர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டா எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டர பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.